நான் பூசணிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காவை நம்ம வேக போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்காங்க. மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம். எனக்கு மாங்காய் கிடைக்கல, நான் அதுக்காண்டி கொஞ்சம் புளி தண்ணி விடுவேன். இதுக்கு மாங்காய் போட்டால் தான் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு இது இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ அதுக்கடையில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். நான் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஜீரகங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். பார்ப்போம். இப்போ பூசணிக்காய் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க. அந்த அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வெல்லம் போடுறேன். பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ தாளித்து விட வேண்டியதுதான். இப்போ நம்ம பூசணிக்காய் பச்சடிக்கு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு வரமிளகாவும் ஒரு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு.